வணக்கம் நண்பர்களே. விஜய் வந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கொடிய வந்து ஏத்திட்டாரு. கொடியுடைய நிறத்தம், கொடியுடைய உருவம் என்னன்றதையும் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சின்னம் வாங்க போறோம்ன்றத வந்து நெக்ஸ்ட் தெரிய வரும். இதுக்கப்புறம் மாநாடு வேற நடத்த போறாரு. எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பா நடத்தின்னு வராரு. காய் நகர்த்துறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2026 எலக்ஷனுக்கு. ஓகே. விஜய் ஒரு சைடுல இருக்காரு. ஏற்கனவே இங்க வந்து நெறைய கட்சிகள் இருக்கு. அதுல பெரிய பிரதான கட்சிகளா வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஸோ 2026 எலக்ஷன்ல விஜய் என்ன பண்ண போறாரு? அவர் வந்து எந்த மாரி நடவடிக்கைகள் எடுத்து இருக்கிற கட்சிகள வந்து தாண்டி இவரு வந்து வெற்றி வாய்ப்ப வந்து பெற முடியும். நமக்கு என்ன தோணுது அப்படின்றத நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். விஜய் அவர்கள பத்தி பார்ப்போம். விஜயோடைய பாசிட்டிவ் என்னன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சவால்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இங்க வந்து 2 இருக்குங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாலேருந்து வந்து கட்சியை உருவாக்கி, இல்லன்னா கட்சியில சேர்ந்து ஆட்சிய பிடிச்சவங்க, ஆட்சிய ஸ்ட்ராங்கா பண்ணவங்க. இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அ சினிமாலேருந்து வந்து கட்சி தொடங்கி, ஆனா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃபோர்ட் அது அவங்களால வந்துட்டு குடுக்க முடியாம, அவங்களால ஜெயிக்க முடியாம, அவங்க வந்துட்டு பின்தங்கி இருக்கிறவங்க. இந்த மாரி ஒரு 2 கேட்டகரியில பெர்சன்ஸ் இருக்காங்க. இதுல விஜய் எந்த சைடு போறாரு? ஒரு சைடுல ஸ்ட்ராங்கா ஜெயிச்சவங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் ஒருத்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் இருக்காரு, விஜயகாந்த் இருக்காரு, பாக்யராஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார், கமலஹாசன், இந்த மாதிரி ஒரு வரிசை லிஸ்ட் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள வந்து பாத்தீங்கன்னா, விஜயகாந்த தவிர மத்த எல்லாரும் வந்துட்டு டி. ராஜேந்தர் இருக்காரு. இவங்க விஜயகாந்த தவிர மத்த எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே தோல்விய சந்திச்சவங்க தான். ரொம்ப ஒண்ணும் பெரிய அளவுல போகவே இல்ல. விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவு வந்தாரு. ஆனா அவருடைய உடல்நிலை வந்துட்டு அந்த அளவு ஒத்துழைக்காதனால, அவரும் இப்ப இப்ப இருக்கிற அவருடைய கட்சி நிலைமை வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்ப விஜய் வந்து அ தன்னுடைய கட்சிய வந்து பலப்படுத்தி, மக்கள்ட்ட முன்னிறுத்தி, மக்களுடைய ஆதரவ பெற்று எம்ஜிஆர் சைடுல சேரப் போறாரா? இல்ல சிவாஜி சைடுல சேரப் போறாரா? விஜய் அவர்கள் இப்பதான் வந்துட்டு கட்சி கொடிய வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. கட்சி கொடியில வந்து பாத்தீங்கன்னா 2 சிகப்பு கலரும், ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கு. அது நடுவுல வாகை மலர்ன்னு சொல்றாங்க. 2 யானைகள் சைடுல இருக்கு. இதுதான் வந்து அவருடைய கட்சி கொடி. இப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. கட்சி பாடலையும் வந்துட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்பவும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா வந்து அரசியல் சாங்னு ஒண்ணு வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கட்சி கொடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது இதே நிலைமை தான் இருந்தது. அதே தான் இப்ப வந்து விஜய் பண்ணியிருக்காரு. ஆனா எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணு கிடையாதுங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கணுன்ற தாட்ஸ்லாம் வந்து அந்த டைம் வந்து கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரபலமான ஹீரோ. அதே போல சினிமால அவர் என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து சொன்னாரோ, அதுல வந்து முக்கால்வாசி விஷயங்கள் வந்து முக்கால்வாசி இல்ல 90% வந்து அவர் ஃபாலோ பண்ணாரு. அதனாலேயே வந்துட்டு அவருக்கு மக்கள் வந்து ரொம்பவே ஆதரவு குடுத்தாங்கன்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. விஜய் அ வி எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏழைகளுக்கு பணம் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ரொம்ப ஈஸியா வந்து கான்டாக்ட் பண்ணிடலாம். இப்போ உங்கள்ட்ட எம்ஜிஆர் கிட்ட நீங்க போய் ஹெல்ப் கேட்கணும்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே அவர போய் பார்க்கலாம். அதுக்கு நடுவுல வந்துட்டு இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வைக்கவே இல்ல அவரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆதரவு தான் அண்ணாவுக்கு தேவைப்பட்டதே தவிர, அண்ணாவுடைய ஆதரவு வந்து இவருக்கு தேவையில்ல. இவருக்கு அண்ணா மேல ஒரு மரியாதை இருந்தது. அதனால அவர் கூட வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு. வாய்ஸ் குடுத்தாரு. இவருடைய அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அந்த டைம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவிச்சு. அதனால அண்ணா வந்து இவருக்கு வந்து ஒரு பதவி குடுக்கணும்னு நெனச்சாரு. ஆனா, அந்த டைம்ல இந்த பிரச்சனையில இவருக்கு பதவி குடுக்காம, இவரு வந்து இருந்தா நமக்கு பிரச்சனை அப்டின்ட்டு தான் இவர கட்சியிலருந்து ஓரங்கட்டி தள்ளுனாங்க. வேற வழியே இல்லாம தான் அப்பதான் இவரு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. இவரு வந்து நான் வர்றதே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு இந்த மாரி பண்றேன் அப்டின்ற தாட்லலாம் வரல. அந்த டைம் வந்து அவருடைய சூழ்நிலை அத வந்து கிரியேட் பண்ணுச்சு. அவர வந்து வர வைக்கணுன்ற மாரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அவரு வந்தாரு. வந்தவரு யாரு அந்த ஹிஸ்டரிலாம் வந்து நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கன்டினியூஸா ஜெயிச்சாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவர அசைச்சிக்க முடியலன்றது தான் நிசப்தமான உண்மை. ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. அவர வந்து கட்டாயப்படுத்தல. அவர வந்துட்டு காயப்படுத்தல. எந்த இதுவும் பண்ணல. அவரு வந்து முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரசிகர் மன்றங்கள வச்சு நல்லது பண்ண ஆரம்பிச்சாரு. அதுலேருந்து சில உதவிகள், சில ஹெல்ப்கள் அந்த மாரி நெறைய பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப நடந்த ஊராட்சி மன்ற எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 சீட்டுக்கு மேல அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரும் வந்துட்டு அரசியல் என்ட்ரி குடுக்குறாரு. நான் வருவேன். அதாவது எப்படி சொல்றது? நான் வருவேனா, மாட்டேனா, வருவேனா, மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒதுங்குன மாரிலாம் இவர் ஒதுங்காம, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாரி அரசியல் கட்சியே வந்து பதிவு பண்ணிட்டாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 தான் ஆகுது. 50 ரேஞ்ச்ல இருக்கும்போது, அவருக்கு இன்னும் வந்து அரசியல் பண்றதுக்கு நெறையவே வந்து டைம் இருக்கு. இவர் வந்து அவருடைய ஏஜ் ஒரு 70 பிளஸ்ல வர்றாரோ, இல்ல 65 பிளஸ்ல வந்தாருன்னா ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். உடம்பும் வந்து அந்த அளவு ஒத்துழைக்காது. மனசும் வந்து அந்த அளவு ஒத்துழைக்காது. உடம்பு தளர்ந்துரும். அதனால வந்துட்டு அந்த ரேஞ்ச்ல வராம
50 ஏஜ்லயே வந்திருக்காரு. அதை விட இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீக்ல இருக்கிற ஒரு நடிகர். எப்படி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பாஷா படம் வந்தப்ப இருந்தாரோ, அந்த ஒரு மாஸான ஒரு இதுல வந்துட்டு இப்ப விஜய் இருந்துட்டு இருக்காரு. அவரு நெனைச்சா இன்னும் ஒரு 10, 15 வருஷங்கள், ஏன் நல்லா நடிச்சா 20 வருஷங்கள் கூட அவரால வந்து ஹீரோவா வந்து கன்டின்யூ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நல்ல வசூல்ல அவர் படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்காகவே ஓடுற படங்கள் நெறையவே இருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் விஜய் வந்து இப்ப என்ட்ரி ஆகுறாரு அரசியல்ல. அப்படி இருக்க பார்க்கையில வந்து என்ன தோணுது அப்படின்னா, இவரு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு பயங்கரமான ஒரு பிளான்ல தான் வராருன்றது ஓரளவு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுது. இருந்தாலும் அந்த அளவு வருமானம் வர்ற ஒரு ஃபீல்ட வந்து விட்டுட்டு இவர் வந்து அரசியல்ல வராருன்னா, அது வந்து ஒரு பிளஸ்ஸா தான் பார்க்கப்படுது இவருக்கு. இவருடைய ஏஜும் சரி, இவர் வர்ற டைமும் சரி பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து சரியான ஒரு தருணமா தான் பார்க்கப்படுது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய உறுதித்தன்மை. ஆக்சுவலா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த கடைசி இன்னும் ஒரு படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சினிமாவ விட்டு ஒதுங்கிட்டு அரசியல்ல முழு நேரமா ஈடுபட போறேன்ற மாரி அறிவிச்சிருக்காரு. அ இவரு வர்றது இந்த இத அறிவிக்கலன்னு வச்சுக்கங்களேன், என்ன கேள்வி வரும்னா, இவர் என்ன பார்ட் டைமா அரசியல்ல இறங்குவாரா? பார்ட் டைம் ஒர்க் மாரி அரசியல்ல பண்ணுவாரா? சினிமா நடிச்சுக்கிட்டே இத பண்ணுவாரா? அப்படின்ற கேள்விகள் நெறைய வந்திருக்கும். அதெல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. ஸ்ட்ராங்கா நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டாரு. 4த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ரசிகர் மன்றங்கள் ஏற்கனவே சொன்ன மாரி 100 இடங்களுக்கு மேல 129 இடங்கள் நினைக்கிறேன். ஊராட்சி இதுல வந்து எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுவே இவருக்கு வந்து உள்ள ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அத விட என்னன்னா, இவர் வந்து இப்ப செய்ற நலத்திட்டங்கள். முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு விஜய் பேர் அடிபடாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சவங்க இவருடைய டார்கெட்ஸ்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் அண்ட் வந்து லேடீஸ். லேடீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டையும் வந்துட்டு இவர் வந்து இருக்கும். ஏற்கனவே யங்ஸ்டர் சப்போர்ட்டும் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வருவாங்க. எப்படியும் வந்து +2 முடிச்சவங்க, அவங்கலாம் வந்து அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஓட்டு போடுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம். அவங்க எல்லாருமே அட்ராக்ட் பண்ற மாரி இவர் நெறைய விஷயங்கள் பண்ணாரு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மெயினா சொல்லணும்னா, இந்த படிச்சு நல்ல மார்க் வாங்குனவங்களுக்குலாம் வந்துட்டு இவர் வந்து அவார்ட் குடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு. அதனால வந்து மக்கள் மத்தியில இவரு வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்ல, இவரு அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற மாரி பார்க்கப்படுது. ஓகே. இதெல்லாம் வந்துட்டு விஜயோடைய பிளஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பிளஸ்ல வந்து மெயினா வந்து இவர் குறிவைக்கிற அந்த இளைஞர்கள், பெண்கள கவர்றதுக்கு நெறைய விஷயங்கள வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது இத விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கொள்கையில இவர் வந்து ஷார்ப்பா வந்து யாருடைய ஓட்டு வங்கிய வந்து அதாவது யார்கிட்ட இருந்து ஓட்டுகள் இருக்கும்ல. ஒரு அரசியல்வாதி கட்சி, ஒரு அரசியல் கட்சின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு செர்டைன் ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும். அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க மோஸ்ட்லி அப்படிதான் போட்டுப்பாங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கிய நம்ம கவரணும், அட்ராக்ட் பண்ணணும். அதுதான் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. மெயினா எந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே அண்ட் தேமுதிக. இந்த 2 கட்சிகளுடைய ஓட்டர் அந்த ஆதரவு குடுக்குறாங்கல்ல, அந்த மக்களுடைய ஓட்ட வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணுன்றதுல ரொம்பவே வந்துட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இத எப்படி வந்து நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி பாடல் வெளியிட்டாங்கல்ல. கட்சி பாடல் வெளியிடும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து 2 பேரை வந்துட்டு சாய்க்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா விஜய் வரும்போது கட் அவுட் 2 காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து அண்ணா, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் உடைய ஓட்டு வங்கி இன்னும் வந்து நம்ம நாட்டுல இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல இருக்குன்றதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த ஓட்டுக்கள வாங்குறதுக்காக தான் எம்ஜிஆர் உடைய படத்தையும் அங்க வந்து வச்சிருக்காரு. அதனால எம்ஜிஆரோட ஓட்டுக்கள அவருக்கு அப்புறம் அவருடைய வாரிசா நான் தான் வரேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகவே இந்த பாட்டை வந்து எழுதுனேன். நீங்களும் இந்த பாட்டை பாருங்களேன். ஓரளவு உங்களுக்கே வந்துட்டு புரியும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு விஜயோடைய பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் வந்தார்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். ஆனா இது மட்டுமே அவருடைய வெற்றிய வந்து கன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. இவரு வந்து சவால்களும் சில இது இருக்கு. அந்த சவால்களை இவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, அதை எப்படி பிரேக் பண்ண போறார்ன்றத பார்த்து தான் இவருடைய வெற்றின்றது நிச்சயமாகும் 2026ல. இவருடைய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து மெயினா வந்து பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியில வந்து இவருக்கு ஈக்குவலா வந்து இவருடைய ஏஜ் இருக்கிற ஒரு பெர்சன் உதயநிதி அவர்கள் வந்துட்டு இப்ப வந்து டிஎம்கே வழிநடத்துற அளவுக்கு அவர் வந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இவரோட ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு சொல்லிக்கலாம். மேபி அவர் சினிமால அட்ராக்ஷன் இவருக்கு அதிகமா இருந்தாலும், அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப உதயநிதிக்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உதயநிதியை டிஎம்கேயோட லீடராவே இப்ப எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு எப்படி வந்து முதல்வருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து இப்ப உதயநிதி அவர்களுக்கும் இருக்கு.
அவருடைய ஸ்டெப் அவருடைய பேச்சுக்களும் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ச்சி தன்மையை கொஞ்சம் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவரை எதிர்த்து இவர் வந்து அரசியல் பண்ணணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்பவே அவங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெரிய பலமா பார்க்கப்படுது. அதெல்லாம் மீறி இவர் வந்துட்டு அவங்கள வந்து சாய்க்கணும் அப்படின்னா அவர் உதயநிதியை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா யோசிச்சாகணும். அதே போல உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கேக்கு நிறைய வெற்றிகளை தேடி தந்திருக்கு. அவருடைய பிரச்சார வியூகமாகட்டும், அவர் பேசுற விதமாகட்டும், முதல்ல வந்துட்டு ஒரு என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் தோணினாலும், இப்போ வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து அப்படியே ஒரு ஜாலியா வந்து டக்குன்னு கட் பண்ணி விடுற மாதிரியும், ஜாலியா வந்துட்டு கேஷுவலா பேசுற மாதிரியும், ஒரு நம்ம வீட்டு பையன்பா, நம்ம பக்கத்து வீட்டு ஆளு அப்படின்ற அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு மரியாதை கூடியிருக்கின்றது கண்டிப்பா நம்ம வந்துட்டு முன்னிறுத்தணும். அதை பிரேக் பண்ணி இவர் வந்து வரணும்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய கூட்டணி கட்சிகள் வேற இருக்கு, அந்த பலம் இருக்கு. அது இல்லாம உதயநிதியும் இப்போ வந்து அங்க ஒரு பெரிய ஸ்டாராவே உருவாகிட்டு இருக்காரு. அதெல்லாம் மீறி இவர் விஜய் அவர்கள் பண்ணணும்னா அதுக்கு வந்து இவர் நிறைய நடவடிக்கை எடுக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் உதயநிதி மட்டும் வந்து அவருடைய சவால் கிடையாதுங்க. கண்டிப்பா வந்துட்டு உதயநிதி மாதிரியே இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. அண்ணாமலை ஆகட்டும் இல்ல சீமான் ஆகட்டும், 2 பேரும் ஒரு ஈக்குவல் பவர்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பவரை மீறி இவர் வந்துட்டு செய்யணும், இல்ல இவர் வந்து கூட்டணி ஏதாவது அமைப்பாரா அப்படின்றத பார்த்து தான் இவருடைய வெற்றி தோல்வி வந்து நிர்மாணிக்கப்படும். இவர் வந்து கூட்டணி இல்லாம தனியா வந்து செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா டிஎம்கே சைட் போக முடியாது. அவங்களை எதிர்த்து தான் பண்ணியாகணும். இப்போ அண்ணாமலை எடுத்து போக முடியுமா அப்படின்னா அதுவும் தெரியல. சீமான் அவர்களை வந்து கூட்டணியில சேர்த்துப்பாரான்றதும் அது வந்து அவருக்கு 2 பேருக்குள்ள முடிவு. சீமான் அவர்கள் ஒத்துப்பாரு. இது வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் கூடயும் கூட்டணி இல்லை. இப்ப இவர் கூட கூட்டணி அமைப்பாரான்றது நம்ம போய் தான் அடுத்து ஃபர்தரா தான் பார்த்தாகணும். அப்படி இருக்கிற சூழ்நிலை இவர் கூட்டணி இல்லாம தனியா வந்து விஜய் நின்னார்னா அவருடைய வெற்றி வந்து எந்த அளவு கன்ஃபார்ம் பண்ணப்படும்ன்றது நமக்கு தெரியல. அதை எப்படி இவர் வந்து சமாளிக்க போறாரு, என்ன மாதிரி யோசிக்க போறான்றதை நம்ம இனிமே தான் பார்க்கணும். அடுத்தது ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொன்னோம்ல, அவர் வந்து ஒரு டிசிஷன் வந்து கன்ஃபார்மான ஒரு டிசிஷன், இதுமே இதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன்ப்பா, படத்துல நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் வந்து அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுவே அவருடைய மைனஸாகவும் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து அவருக்கு வசீகரம், அவருடைய அட்ராக்ஷன் எல்லாமே எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமான்றதுல ஃபீல்டில் அவர் வந்து இருக்கனால, உச்ச நட்சத்திரமா இருக்கிறதுனால மட்டும்தான். அப்படி இருக்கிற ஒரு ஃபீல்டை இவர் விட்டு ஒதுங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவரை வந்து மக்கள் வந்து எந்த அளவு இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்றது தெரியல. இவர் வந்து சப்போஸ் ஆட்சியை பிடிச்சி அதுல வந்து பண்ணாருன்னா அதுக்கு அது வேற இது. ஆட்சியை பிடிக்கிறதுக்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அட்ராக்ஷனை இவர் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வந்து இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும். எப்படி வந்து அது வந்து ஒரு தீர்க்கமான முடிவு, அது ஒரு பிளஸ்ன்னு சொன்னாலும் அதை விட்டு ஒதுங்கிறதும் இவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா தான் பார்க்கப்படுது. அந்த இதை வந்து இவர் எப்படி பேலன்ஸ் பண்ணி எப்படி மக்கள் முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வருவாருன்றதை இனிமேல் தான் நம்ம ஃபர்தரா பார்க்கணும். இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். விஜயோடைய பிளஸ் என்ன, அவருடைய சாதகங்கள் என்ன, அவருடைய பாதகங்கள் என்ன, அவர் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை இனிமேல் ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் எப்படி அவர் சமாளிக்க போறான்றது அவருடைய டிசிஷன் தான். இவ்வளோ இருக்கு பிரச்சனைகள், அவருடைய பிளஸ் இவ்வளோ இருக்கு, அவருடைய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி ஒருங்கிணைச்சு மக்களை வந்து தனக்கு ஓட்டு போட வைக்க போறாரு. ஓட்டு போட வச்சா அடுத்த இதுல 2026 இவர் முதல்வர் ஆவாரா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். என்ன இருந்தாலும் விஜய்க்கு வந்து பெரிய சவால்கள் காத்திருக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெயினா டிஎம்கே உடைய உதயநிதி அவர்கள். அவருக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நான் இன்னும் ஏடிஎம்கே பத்தியே சொல்ல. ஏடிஎம்கே உடைய பிளான் என்னன்றது இது வரைக்கும் என்னமே தெரியல. அப்படி இருக்கிறதுனால தான் அதை பத்தி நான் ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா ஏடிஎம்கேன்றதுக்கு ஒரு ஓட்டு வங்கி கண்டிப்பா இருக்குன்றது மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய ஓட்டு வங்கி இவருடைய பலத்தை வந்து இவருடைய அட்ராக்ஷனை வந்து மயங்கல அப்படின்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருவார்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.